It is possible for me, it is within my reach, everything will turn out well. ஒரு காரியம் செய்யும்போது இது நல்லதா முடியும் நினைச்சு பண்ணணும். Keep the end in mind, you do it. Expect the best, aspire for the best, and do my best. I appreciate the good things in my life and thank for the universe for them. நல்ல நடத்துக்கு நீங்க ஹாப்பி பண்ணணும், ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். நீங்க நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஏன்னா God has given what all our human bodies, vital organs are automated. நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், ஆண்டவனே எல்லாம் பண்ணிட்டோம். உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய லங்ஸ், உங்களுடைய லிவர், கிட்னி, எவ்ரி திங் வில் ஒர்க் ஆட்டோமேட்டிக்கலி. அது உங்களுடைய எஃபர்ட்டே தேவையில்லை, இட் வில் ஒர்க் ஆட்டோமேட்டிக்கலி. God has made it automated. Only thing you have to use your brain, that's all. You use your brain, don't allow the brain to use you. பிரெயின் உங்களை யூஸ் பண்ணா நீங்க அது கட்டுப்பட்டவன் ஆயிடுங்க. யூ வில் பிகம் எ ஸ்லேவ் டு இட். நீங்க பிரெயினை யூஸ் பண்ணுங்க. Positive thinking even in the bad situations. Positive thinking means even in the bad situation, trying to see the best in other people and viewing yourself and your abilities in a positive light. ஏதோ ஒரு பேட் திங்ஸ் நடந்தா கூட அதில் என்ன பண்ணலாம், இதுதான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எடுக்கன் வருங்கால் நகுக. நகுக இன் தி சென்ஸ் அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு பார்க்கலாம், நெக்ஸ்ட் என்ன ஃபர்தர் என்ன ஸ்டெப் பண்ணலான்னு பார்க்கணும். All you have to do is cultivate the positive mindset. By practice you can bring. Everybody can do it. All successful people in the world are positive minded. There's no doubt in it. இப்போ அதில் ஃபில்டர்லேயே 2 வகையான ஃபில்டர் இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒன்று சல்லடை, இன்னொன்று முறம். சல்லடை எப்படி ஃபில்டர் பண்ணுது? இட் வில் கீப் ஒன்லி பேட் திங்ஸ் வித் திஸ் அண்ட் அலவ் தி குட் திங்ஸ் டு கோ அவுட். சல்லடையை சலிக்கும் போது நல்லதெல்லாம் கீழே போயிடும், கெட்டது மட்டும் இருக்கும். அதே மாதிரி சம் பீப்புள் வில் சி டேக் ஒன்லி பேட் திங்ஸ், லீவ் த குட் திங்ஸ். இன்னொன்று முறம் இருக்குது. முறத்தில் பண்ணும்போது நல்லதெல்லாம் மேலே இருக்கும், கெட்டது மட்டும் வெளியே போயிடும். ஸோ யூ ஹேவ் டு பி லைக் தி செகண்ட் டைப். கீப் த குட் திங்ஸ் வித் யூ, லீவ் த பேட் திங்ஸ். எல்லாருக்கும் கெட்டது நடக்கும், எப்படி வேணால் நடக்கும். யூ லீவ் அ பார்ட் ஆல் சச் திங்ஸ். கீப் ஒன்லி குட் திங்ஸ் இன் யுவர் மைண்ட். திஸ் இஸ் ஷேப் யுவர் தாட்ஸ், ஷேப் யுவர் டெஸ்டினி. எண்ணங்கள் தான் வாழ்க்கை. ஷேப் யுவர் தாட்ஸ், ஷேப் யுவர் டெஸ்டினி. மனம் போல் வாழ்வு, எப்படி சொன்னாலும் தெரியாது. ஷேப் யுவர் தாட்ஸ் அண்ட் ஷேப் யுவர் டெஸ்டினி. நல்லதே நினைத்தா நல்லது தான் நடந்துகிட்டே வரும். அது மட்டும் செலக்டிவ் எடுங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி ஃபார் அண்ட் தி நெகட்டிவ் திங்ஸ். டோன்ட் திங்க் அபவுட் பாலிடிக்ஸ், திங்க் அபவுட் மூவி. Sitting in the class, you concentrate only on focus. That's why open your mind and open your ears. You concentrate, definitely will benefit doubly. You build your future thought by thought. எப்படி ஒரு வீடை சின்ன செங்கல் வச்சு கட்டுற மாதிரி ஒவ்வொரு தாட்டும் உங்களை அப்படியே மேலே கொண்டு போயிட்டே இருக்கும். அது தக்கன பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. இந்த மாதிரி சிக்னல், irregular signals are coming, but when going out, it should be daily. A lot of things will come to every human mind. Somebody will think about sitting in the class, different things varo, but you have to filter it. The noise, you remove the noise and get only a signals. Signal is nothing but which we want with the rhythm, that's all. And in computer acronym, you know the GIGO, that is garbage in, garbage out. What you give, you will get. For human being, good in, good out. GIGO means good in and good out. As you sow, so you reap. என்ன விதைக்கிறையோ அதான் கிடைக்கும். As you think, so you become. நீ உன்னை எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய். அதனால் முன்னேற முடியும். வாழ்க்கையில் முன்னேறுவேன் நினைச்சா முன்னேறுவேன், வேண்டாம் இப்படி தான் இருக்கணும்னு அப்படியே இருப்பேன். The man who wins is the man who thinks he can. யார் தன்னால் முடியும் நினைக்கிறானோ அவங்கள தான் முன்னேற முடியும். That is the basic thing. Even God cannot help. God will not work for you. He will work through you. That's all. God, you don't think that God will work for me or somebody will work for me, I will sit idle. No. God will never work for you. You have to, God will work through you and with you. உன்னோட உன் மூலமாக தான் ஆண்டவனால கூட ஒர்க் பண்ண முடியும். The mind can make a heaven of hell or hell of heaven. ஸோ உங்கள் வாழ்க்கையை உங்களுடைய திங்கிங்கை பொறுத்திருக்கு. அந்த பாசிட்டிவ் திங்ஸ் வர்றதுக்கு என்ன ஆகிடும், இருக்கக்கூடிய வெறுப்புகளை லவ்வாக மாற்றுங்க. தட் இஸ் ஹேட்ரட் டு லவ், ஸ்லேவரி டு மாஸ்டரி. இதுதான் உணர்ச்சிக்கு சொன்னோம். உணர்ச்சிக்கு வசப்படாதீர்கள், உணர்ச்சி உங்களுக்கு வசப்படணும். You don't become the slave to your mind. Your mind should be the slave, because mind is the good slave and bad master. Make negative into positives. These are very important things. How to will become, how to make, you are telling people think positive, how to do it?
For that, what are the basic qualities for that? First, believe in yourself. You have to believe yourself. That is, believe in yourself means you should know your strength. What is my strength? What are the capabilities I have? Strength doesn't mean that your physical strength, mental, and what are the available things with you. How you can use all our available things what you have. Don't worry about missings. Think about the blessings what you have. That is called your strength. You keep. அதுதான் உன்னால் முடியும் தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. அடுத்தவங்க நம்பாருங்க, பிறரை நம்பி இல்லை. உங்களுடைய உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பாருங்க, அதுபடியே பாருங்க. பிகாஸ் பாரோயிங் ஸ்ட்ரென்த் வில் மேக் யூ வீக்னஸ். அடுத்தவங்கள்ட்ட உதவி கேட்க கேட்க நீங்கள் வீக் ஆகுறீங்கன்னு அர்த்தம். யூ ஷுட் டெவலப் யுவர் ஓன் ஸ்ட்ரென்த். அதுக்கு என்ன செய்யணும்? நாலேஜ். யூ ஹேவ் மோர் நாலேஜ், யூ வில் கெட் த கான்ஃபிடன்ஸ். எப்படி கான்ஃபிடன்ஸ் வரும் எனக்கு? சார் ஐ கேன் டூ இட், ப்ரொவைடட் யூ ஷுட் ஹேவ் தி நாலேஜ். If you have knowledge, you will get the confidence. If you have the confidence, you will get the courage. If you have the courage, success is ensured. So you should have like that. First knowledge. எவ்வளோ நாலேஜ் டெவலப் பண்ண முடியுமோ டெவலப் பண்ணுங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், உங்கள் சப்ஜெக்டில் எது மாஸ்டரோ யூ பிகம் ரியல் மாஸ்டர். யூ டெவலப் யுவர் ஸ்ட்ரென்த், அவாய்ட் யுவர் வீக்னஸ். ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணிட்டே போயிடுங்க. தட்ஸ் வாட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப், டெவலப் யுவர் ஸ்ட்ரென்த். எந்த ஒரு பறவை கூட ஒரு கிளையில் உட்காரும்போது அந்த கிளையோட ஸ்ட்ரென்த்தை நினைக்காது. இட் பிலீவ்ஸ் இட்ஸ் ஓன் ஸ்ட்ரென்த் ஆஃப் அதோட சிறகை தான் நம்புவது. இந்த மரம் கிளையில் உட்கார உடஞ்சா சிறகு இருக்கு, நான் பறந்துருங்கிற தைரியத்தில் அங்கே உட்காருமே தவிர அந்த கிளையோட ஸ்ட்ரென்த்தில் அது உட்காருது. ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் மீன்ஸ் டெவலப் யுவர் ஸ்ட்ரென்த், நெவர் பாரோ ஸ்ட்ரென்த் வரும் போது. ஒரு ஸ்மால் ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். ஒன்ஸ் தெர் வாஸ் எ கிங். அவன் அப்படியே வெளியே போகிறான். வெரி 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 கோல்டு. ஒரு ஓல்டு மேன். அவனுக்கு எந்த கிளாத்தும் இல்லை, வெறும் சின்ன ஒரு போகிற மாதிரி வச்சுட்டு அந்த குளிரில் உட்காரான். மற்றவங்களால அதை தாங்கவே முடியாது. பட் இஸ் லிவிங் த. இந்த கிங் அவனை கேட்குறான், எப்படி நீ இந்த குளிரில் இருக்குன்னு. அது என்னோட இன்டர்னல் ஸ்ட்ரென்த், இதுதான் இருக்குது, இதை வச்சு வாழணும்னு நினைக்கும் போது இந்த குளிர் எனக்கு பெருசாக தெரியலேன்னு. பட் கிங் சொல்கிறான், டோன்ட் வரி, நான் உனக்கு எல்லாம் கொடுக்குறேன், அரண்மனைக்கு போயிட்டு அங்கேருந்து உனக்கு வேண்டிய கம்பளங்களை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் டோட்டலி எஸ் ஃபர்காட். அனுப்பலை. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. 2வது நாள் ஞாபகம் வந்தோன்னே அந்த அரசன் அனுப்பி விடுறான், போய் பாருங்கள் அந்த வயசான. பட் வென் தே ரீச், அதுக்குள்ளே அந்த ஓல்டு மேன் டைடு. பட் தெர் இஸ் எ மெசேஜ். ஒரு மெசேஜ் எழுதி வச்சுட்டு சாரான் அவன். என்ன எழுதுறான்? லாங் லீவ் கிங், ஐ ஹேட் பீன் லிவிங் வேரிங் திஸ் ஓல்டு கிளாத்ஸ் ஃபார் லாங் டைம், பட் யுவர் ப்ராமிஸ் டுக் மை லைஃப். ஏன்னா எப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன் உன்னை எதிர்பார்த்து அது நடக்கலையோ, இவனோட ஸ்ட்ரென்த் அவன் லூஸ் பண்ணிடுறான். ஸோ தட்ஸ் வாட் யூ லீவ் ஆன் யுவர் ஓன் ஸ்ட்ரென்த். அடுத்தவங்களை எதிர்பார்த்து அவங்க ஸ்ட்ரென்த்தில் வாழணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்கலைன்னா யூ வில் பிகம் மோர் வீக். ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப், டெவலப் யுவர் ஸ்ட்ரென்த். செகண்ட் ஒன், பி ஓப்பன் மைண்டட். மைண்டை எப்போதுமே ஓப்பனாக வச்சுக்கணும். எது நல்லது வருதோ அதை ஏற்றுக்கிறதுக்கும் தீமைகளை விடுறதுக்கு யூ கீப் யுவர் மைண்ட் ஓப்பன். திங்க் பாசிட்டிவ்லி ஹியர். இது ஆல்ரெடி நான் சொன்னேன். இது மைண்ட் வில் ஒர்க் லைக் எ பேராசூட் when it is open, otherwise it will not work. Closed mind will never work. ஓப்பன் மைண்டாக இருக்கணும், பாசிட்டிவ் மைண்டாக இருந்ததுன்னா யூ வில் கெட் எ ஸ்ட்ரென்த். க்ளோஸ்ட் மைண்ட் ஆர் பிகம் எ வீக் மைண்ட். அதுதான் சொல்கிறது, கோ வித் அ க்ளீன் ஸ்லேட் வித்தவுட் ப்ரிஜுடிஸ். ட்ரை டு அன்லேர்ன் அண்ட் லேர்ன் நியூ திங்ஸ். ஓல்டு தாட்ஸ்லேயே இருந்ததுன்னா புது தாட்ஸ் உள்ளே போகாது. ட்ரை டு அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன். அந்த கண்டிஷனை போயிட்டே இருந்ததுன்னா மைண்டை ஓப்பனாக வச்சு புதுசாக நீங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிட்டே போகணும். நம்பர் 3 இஸ் பி ஆப்டிமிஸ்டிக். எதை எடுத்தாலும் பாசிட்டிவாக திங்கணும். ஏன்னா ஜென்ரலாக எல்லாருமே சொல்லக்கூடிய லைஃப் இஸ் அன்சர்டன் அண்ட் டெத் இஸ் சர்டன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. லைஃப் இஸ் அன்சர்டன் அண்ட் டெத் இஸ் சர்டன். எல்லாருக்கும் டெத் இருக்கு. ஆக அதையே நினச்சிட்டு வாழ முடியாது. அதே இதை எப்படி மாற்றி எழுதலாம்? அதை லைஃப் இஸ் சர்டன் டில் டெத். அதை அப்படி நினச்சிட்டு போகணும். லைஃப் இஸ் சர்டன் டில் டெத். சாகும் வரை நம்ம நிம்மதியாக வாழணும்னு நினைக்கும் போதுல டெத் இருக்குது, எல்லாருக்கும் டெத் வந்துடும் பயப்படுறதுக்கு இல்லை. திஸ் இஸ் கால்டு தி ஆப்டிமிஸ்டிக் ஆர் பாசிட்டிவ் திங்ஸ். ஒருத்தர் டாக்டர்கிட்ட போய் கேட்குற மருந்து சாப்பிட்றதுக்கு, டாக்டர் நான் சாகும் வரை இந்த மருந்து சாப்பிடணுமான்னு. அதுக்கு டாக்டர் சொன்னார், சாகும் வரை இல்லைங்க, வாழும் வரை சாப்பிடுங்கன்னாரு. ஸோ தி வே யூ திங்க், தட் இஸ் கால்டு தி ஆப்டிமிஸ்டிக். பி ஆப்டிமிஸ்டிக் அண்ட் பி கிரேட்ஃபுல். கிரேட்ஃபுல்லான விசுவாசமாக இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் வி ஷுட் தேங்க் காட். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்தும் போது ஷுட் தேங்க் காட். லைஃப் இஸ் தேர், ஸ்டில் வி ஹாவ் ஹெல்த், we have everything for us God has given.
ஸோ பி கிரேட்ஃபுல். சிமிலர்லி யார் ஹெல்ப் பண்ணாலும் கிரேட்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருந்தாலே பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அடுத்தவனுக்கு உதவி செய்யணும், அவங்க பண்ணியிருக்காங்கன்னு யூ ரிஃப்ளெக்ட். ஸோ பி கிரேட்ஃபுல். அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். ஏதாவது தப்பு நடந்ததுன்னா ஐ டோல்ட் யூ அனலைஸ், அதில் என்ன ஃபேக்ட்னு பாருங்கள், அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது. பிகாஸ் மிஸ்டேக்ஸ் ஆர் நாட் டு பி பனிஷ்ட், இட் ஷுட் பி கரெக்டட். தப்பாக இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணணும். But no mistake is accepted. That is the different things. Learn from mistakes, because some mistakes are excusable, some mistakes are forgivable, but no mistake is acceptable. சரி, இந்த தப்பை பண்ணலான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, எந்த தப்பும் பண்ணக்கூடாது. பட் we have to learn from the mistakes people will do. Try to analyze, find the fact and correct yourselves. அதே இது நெகட்டிவாக இருந்தால் என்ன ஆகிடும், அது அப்படியே சொன்ன மாதிரி they will criticize, they will discourage and they will go to depressions. So those things don't do it. Some your perception, how your perceptions are there. These are very old examples, everybody will tell. The part one, எப்படி இருக்கும், optimist, what he will think, it is half filled with water. Pessimist, what he will think, half is empty, he is seeing which is not there. Optimist will see what is there. And a chemist will see half liquid, half air is there. He is still more scientific. But practical man thinks, sir, we can pour another half, don't worry, half is there, you can pour another half, there is a space for it, you can add some more. So these are the perception, how you are seeing it. The pessimist sees difficulty in every opportunity. எதை ஒன்று பண்ணுனாலுமே அதில் முதல்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்குறான். அது பண்ண முடியாது சார், இதில் இந்த ப்ராப்ளம் வரும், அதில் அந்த ப்ராப்ளம் வரும், இதை பண்ண முடியாது, எனக்கு பணம் இல்லை, வசதி இல்லை. ஃபர்ஸ்ட் they will see the negative things. Optimist sees the opportunity in every difficulty. இந்த ப்ராப்ளம் வந்திருக்கா, சரி இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், வேற எங்கெங்கெல்லாம் நமக்கு சான்ஸ் இருக்கு, இதை வச்சு how to overcome these problems. So they will develop themselves. That is, they will see the opportunity in every difficulty. That is, it is not the situations, but whether we react negatively or respond positively to the situations, that is more important. It all depend upon how you respond. Only in life 20% is what is happening, and the rest of the 80% is how we react to these situations. If you react positively, that is respond positively, you can come out. So you can see the two examples. House fly, வீட்டில் சொல்கிற இந்த ஈ இருக்கு, ஒரு பெரிய கார்டன் இருக்கு, ஃப்ளவர் கார்டன். பட் கார்னரில் கார்பேஜ் போட்டு வச்சிருக்கேன், சாணி இந்த மாதிரி கார்பேஜ் இருக்கு. பட் தி ஹவுஸ் ஃப்ளை ஈ எங்கே போகுது, இட் வில் சர்ச் ஃபார் தி கார்பேஜ் ஈவன் இன் தி ஃப்ளவர் கார்டன். எல்லாம் இருக்கிற பூ நல்லது எல்லாத்தையும் விட்டுட்டு இட் வில் கோ டு தி வேர் பேட் திங்ஸ் ஆர் வேர் கார்பேஜ் இஸ் தேர், இட் வில் கோ. பட் ஹனி பீ வாட் இட் வில் டூ, ஃபுல்லாக டம்பிங் ஆடு குப்பையை போட்டு வச்சுருக்காங்க, அதில் ஒரே ஒரு செடியில் ஒரு பூ இருந்ததுன்னா இட் வில் கோ டு தட், சர்ச் ஃபார் ஃப்ளவர் ஈவன் இன் தி கார்பேஜ் டம்பிங் ஆட். இட் இஸ் அப் டு யூ வெதர் யூ ஃபாலோ லைக் எ ஹவுஸ் ஃப்ளை ஆர் யூ வில் பிஹேவ் லைக் எ ஹனி பீ. இவ்வளவு கஷ்டத்தில் நல்லது தேடி போகிறது ஹனி பீ, நல்லது இருந்தாலும் எங்கே குப்பை இருக்குன்னு அதை தேடி போகிறது ஹவுஸ் ஃப்ளை. இட் இஸ் தேர் நேச்சர். ஸோ ஹியூமன் பீங் ஹேவ் ஆல் டைப் ஆஃப் நேச்சர்ஸ். அது வந்து நேச்சர் ஆஃப் தி ஹவுஸ் ஃப்ளை இப்படி தான் போகணும்னு இருக்கு. பட் நமக்கு அப்படி இல்லை. ஹியூமன் பீயிங் ஆப்ஷன் இஸ் யுவர்ஸ், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். லைஃப் இஸ் நாட் எ சான்ஸ், இட் இஸ் எ சாய்ஸ். ஹவு யூ ஆர் சூசிங் இட். Okay, how to improve these things? There are three prolonged approach they given. First, reduce the quantity of thoughts. Only positive thoughts, how to do it? First, reduce the quantity of our thoughts. Thousands of thoughts will come to your mind. But by practice, you restrict all these things. You reduce the quantity. The traffic jam, you reduce only quantity of thoughts, only limited quantities. And improve quality of our thoughts. First quantity, then quality. Third one, provide the right direction of our thoughts. எங்கே யூஸ் பண்ணணும், அதை எப்படி போகணும், எந்த டைரக்ஷனில் நம்ம திங்க் பண்ணணும். தி குவான்டிட்டி, தி குவாலிட்டி அண்ட் தி டைரக்ஷன். தி த்ரீ திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் தாட்ஸ். ஃபர்ஸ்ட், reduce your traffic thoughts of the traffic. Move from being chaotic thinker to one who has clarity in thinking. You should have a clarity. Generally they will tell clarity in mind, purity in heart. That's the positive things. Heartல purity இருக்கணும், மைண்ட்ல clarity இருக்கணும், ability in hand, success is sure. The மூணையும் டெவலப் பண்ண பாருங்க. clarity in mind, that is your thinking. கரெக்டாக திங்க் பண்ணணும், அதுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். clarity in mind and purity in heart.
ஹார்ட் சுத்தமாக இருக்கணும். நெகட்டிவாக நினைக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது, எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. அண்ட் எபிலிட்டி அண்ட் ஹேண்ட் டேலண்ட், இந்த மூணு சேர்ந்துன்னா சக்ஸஸ் இஸ் என்ஷூர்ட் 100%. Reduce your thought traffic, move from being chaotic thinker to one who is clarity in thinking. Practicing concentration of mind. Mind control is the one, only self-control with regular meditation. Every concentration improve பண்றது. Daily you do the meditation. If you do concentration of mind, then it will go like this. Engage in some other physical activity. This helps develop a more positive attitude. Everything depends upon your attitudes. This is first how to reduce the quantity of your thoughts. Second, quality, how to secure the quality of your thoughts. நீங்கள் திங்க் பண்ணுறதுலாம் கரெக்டாக தான் இருக்கணும். ரீடிங் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ், read at least one page of inspiring book every day. Anything, if you read Bible, you read Bible, Bhagavad Gita or Quran, whatever it is, or self-help. You read good books, at least one page. There are so many good books out there in the market. Or if you have, nowadays you are plus with net, you go through and do all these things. Then reading scripture, wisdom and Messiah to discourses, or you listen. If you go to YouTube, there are so many good things out there. I told like honeybee, you go to the good things. There are many bad things also there in the net. So better you go like a honeybee, select the good things and read. Reading and listening to the words of the great people. Associate yourself with the people who thinks positively. You should have people, friends வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணும். நெகட்டிவாக சொல்கிறது, கிளாஸை கட் பண்ணிட்டு அங்கே போகிறது, இதை பண்ணோம் அதை பண்ண, அவங்களோட யூ ஹேவ் டு அவாய்ட் சச் பீப்புள். அசோசியேட் யுவர் செல்ஃப் வித் த பீப்புள் ஹூ திங்ஸ் பாசிட்டிவ்லி, ஹூ டூ த திங்ஸ் பாசிட்டிவ்லி. திஸ் இஸ் த கிரிட்டிக்கல் டைம் ஃபார் யூ பீப்புள். யூ ஆர் ஆல் செகண்ட் இயர், தேர்ட் இயர். யுவர் லைஃப் இஸ் a turning point for you. This is the time. You have to be very, very careful. You have to choose these things. As we said earlier, we are also from a very rural area, but we have come up and we could compete even with IIT people, whoever it is. In the office, we all overtaken all such people because only our approach and thinking, that's all. Watch movies that make you feel happy. நல்ல படத்தை பாருங்க, நல்லதை படிங்க, நல்ல புக்ஸை படிங்க, நல்ல உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க நல்லவங்களா பார்த்துங்க. யூ ஹேவ் டு செலக்ட். தேர்ட் திங் இஸ் டைரக்ஷன். ஹவு டு கிவ் தி டைரக்ஷன். ஒன் மினிட். One minute. I will come. See, third thing, our thoughts. Analyze your experiences at the end of every day to provide a moral direction to your thoughts. நீங்கள் ஃபுல்லாக என்ன நடந்தது, என்னென்ன திங்கிங்ஸ்லாம் உங்களுக்கு வந்தது, யாருக்காவது ஏதாவது இடைஞ்சல் பண்ணீங்களா, இல்லை நல்லதாக ஹெல்ப் பண்ணீங்களா, எப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணீங்க, எல்லாத்தையும் யூ அனலைஸ் இட். Attempt a self-analysis. Wherever you think you are wrong, what can be done to correct that fault? This is the process of introspection. You do introspections. I should not have done it like this. I should have done like this. இப்படி பண்ணிருக்கலாம், அதை அப்படி பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக பண்ணிருக்கலாம், யாருக்காவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம், அதெல்லாம் திங்க் பண்ணணும்னா செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன். வேர் what is your weakness and what is your strength, that you are analyzing it. Introspection will help you to eventually negate all traces of evil in your thoughts and add a moral touch to your thinking. நீங்கள் டெய்லி இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களே நீங்கள் கரெக்ட் பண்ணுவேன். இதுதான் என்னோட வீக்னஸ், இதில் தான் நான் தப்பு பண்ணுறேன், இதை பண்ணக்கூடாது சொல்லிட்டு. எனி ஹியூமன் பீயிங் ஹேவ் தட் அனாலிசிஸ், but they will not implement. They will not analyze much and they will not implement it. You try to do it. I assure you, you try to do it, definitely you all come up. Disadvantages of being negative. Negative are என்ன disadvantages? It wastes a lot of time. It causes confusion and misunderstanding. Friendsகுள்ளே misunderstanding வரும், ரிலேஷன்ஸ்குள்ளே misunderstanding வரும். எல்லாமே negative thought is the reason behind it. It stops us from being happy. அதனால you will become depressed. You will become unhappy. The negative attitude can make you feel lonely. நீங்கள் மற்றவங்கள்ட்ட அப்படியே தனிமைப்படுத்த விட்டாங்க. நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தால் பீப்புள் வில் அவாய்ட் யூ. எல்லாத்தையும் சண்டை போடுறது, எல்லாத்தையும் குட் ரிலேஷன்ஸ் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் ஃபீல் லோன்லி. அட்வான்டேஜ், பெனிஃபிட்ஸ், இட் பூஸ்ட் அவர் கான்ஃபிடென்ஸ். கான்ஃபிடென்ஸ் இருந்தால் போடுவோம், அது ஆட்டோமேட்டிக்காக வரும். பாசிட்டிவாக இருந்தாலே யூ வில் கெட் தி கான்ஃபிடென்ஸ். இட் கிவ்ஸ் அஸ் பீஸ் ஆஃப் மைண்ட். வாட் எல்ஸ் யூ வாண்ட்?
It strengthens our relations with the people. It helps to break our obstacles. It enhances our physical health as well. உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், ஸ்ட்ரெஸ் இல்லை, நெகட்டிவிட்டிஸ் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன சுரப்பிகள்லாம் உள்ளே சுரக்கணுமோ கரெக்டாக சுரக்கும். இஃப் யூ ஆர் பாசிட்டிவ், ஸோ யுவர் ஹெல்த் வில் பி ஆட்டோமேட்டிக், யுவர் மைண்ட் வில் பி ஆட்டோமேட்டிக், சவுண்ட் மைண்ட், சவுண்ட் பாடி, தென் யுவர் ஹெல்த் வில் பி பர்ஃபெக்ட். ஸோ குட் ஹெல்த்துக்கு சொல்லும்போது எல்லாம் சேர்ந்து தான் சொல்லுவாங்க. யூ ஷுட் ஹேவ் எ ஸ்ட்ராங் பாடி. எப்படி இருக்கணும் அது? ஃபிசிக்கலி யூ ஷுட் பி ஸ்ட்ராங், மென்டலி யூ ஷுட் பி காம், சாஃப்டாக இருக்கணும். மென்டலி சாஃப்ட் அண்ட் எமோஷனலி சாஃப்டாக இருங்க. எல்லா வகையிலுமே ஆக்டாக இருந்தால் தான் குட் ஹெல்த்னு அர்த்தம். அது நாட் ஓன்லி ஃபிசிக்கல். யூ கேன் ஆல்டர் யுவர் லைஃப் பை ஆல்டரிங் யுவர் ஆட்டிடியூட். A negative attitude is like a flat tire. You cannot go anywhere till you change it. டயரில் ஒரு டயர் பஞ்சர் ஆனாலும் போகாது வண்டி, அப்படியே நின்றுடும், ஃப்ளாட் ஆகிடும். unless you change it or fill it with air. So negative attitude like that, it will not allow you to move forward. It will keep there only. You cannot move anywhere if you have a negative attitude. So come to the positive thinking, positive attitude. பாசிட்டிவ் மைண்ட், நெகட்டிவ் மைண்ட் எப்படி இருக்கும் பாருங்க. எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அந்த ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு பாசிட்டிவ் மைண்டா இல்லை நெகட்டிவ் மைண்டா, அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? பாசிட்டிவ் மைண்ட் இருக்கிறான், ஸ்மைல்ஸ் ஈஸிலி, அந்த வெகுளியை கரெக்டாக சிரிப்பாங்க, அவங்க நல்லதாக இருப்பான், அவங்க பார்த்தாலே கேள்வி பண்ணி சிரிக்கிறதில்ல, அவங்களுக்கு சிரிப்பை பார்த்தாலே தே ஸ்மைல் ஈஸிலி. பட் நெகட்டிவ் மைண்ட் ரேர்லி தே ஸ்மைல்ஸ். வில்லிங் டு சேஞ்ச் ஐடியாஸ் அண்ட் பிஹேவியர். கிளாஸில் ஒரு ஐடியாவுக்கு ஒரு குட் ஐடியா வந்தோன்னா தே வில் சேஞ்ச் இட், தே வில் அக்செப்ட் இட். But negative mind unwilling to change ideas and behavior, they will never change. அப்படியே தான் இருப்பாங்க. Consider another person's point of view. They will give respect for other man's ideas, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. You will stand on other shoe and think, அவங்களுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னா அந்த மாதிரி நினைப்பாங்க அதில். பட் நெகட்டிவ் மைண்ட் செல்டம் கன்சிடர் another person's point of view. தன்னை மட்டும் நினைக்கக்கூடிய செல்ஃபிஷாக இருப்பாங்க. ரேர்லி கம்ப்ளைண்ட்ஸ், பிளேம்ஸ் அதர்ஸ் ஃபார் their own mistake. இவன் தப்பு பண்ணிட்டு அடுத்தவங்க மேலே சொல்கிறது. ஸோ ஃப்ரம் தி very nature you can find out this man is having positive mind or negative mind. ஈவன் உங்களே நீங்கள் இதை வச்சு அனலைஸ் பண்ணலாம். நீங்கள் அடுத்தவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் உங்கள் தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, உங்களை வெகுளியாக சிரிக்கிறீங்களா, அப்புறம் கிடைக்கக்கூடிய ஐடியாஸ் யூ ஆர் யூசிங் இட் ஆர் நாட். ஃப்ரம் திஸ் யூ கேன் ஃபைண்ட் அவுட் யூ ஹேவ் எ பாசிட்டிவ் மைண்ட் ஆர் எ நெகட்டிவ் மைண்ட். சிமிலர்லி அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மிஸ்டேக்ஸ். ஒரு மிஸ்டேக் பண்ண, எஸ் சார் ஐ ஹவ் டிட் இட், இட் இஸ் மை மிஸ்டேக், ஐ வில் அக்செப்ட், ஐ வில் கரெக்ட் இட். This is positive mind, will not take any responsibility. And as I said earlier, positive mind people will analyze it, whereas negative mind people will criticize. Never make excuse, often makes excuses. எதுக்கு சொன்னாலும் ஒரு காரணம் வச்சுருப்பாங்க. நெகட்டிவாக அதை எப்படி சொல்லலாம், அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம். Have variety of interest, have few interest. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறீங்களா நெகட்டிவாக இருக்கிறீங்களா இதை வச்சு அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறீங்களா? சம்திங் ஹேப்பன், யூ வில் அனலைஸ் ஆர் கிரிட்டிசைஸ். எக்ஸ்கியூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஓன் பண்ணுறீங்களா? ஹேவ் வெரைட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறீங்களா லைஃப்பில்? திஸ் வாட். அண்ட் பாசிட்டிவ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறீங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு திங், ஒரு காரியம் சொன்னால் எல்லாரும் சொல்லக்கூடிய ஐ ஒன்ட் டூ இட், நான் பண்ண மாட்டேன். செகண்ட், அதுலேருந்து நான் பண்ண மாட்டேங்கிறது என்னால் முடியாதுங்கிறது. பண்ண மாட்டேன்னு சொன்ன காரணம் சொல்கிறாங்க, என்னால் முடியாதுங்கிறது. தென் தேர்ட் ஸ்டெப்பில் என்னன்னா, ஃபஸ்ட்டு ஓகே நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஐ வாண்ட் டு டூ இட். தென் அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க, ஐ வாண்ட் டு டூ இட்னாலே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹவு டு டூ இட், ஹவு டு ஐ டூ இட். அடுத்த ஸ்டெப், ஐ வில் ட்ரை டு டூ இட். ஓகே நான் ட்ரை பண்ணுறேன். முதல்ல சொன்னாங்க ஐ ஒன்ட் டூ இட், நான் பண்ண மாட்டேன், என்னால் பண்ண முடியாது. ஐ வாண்ட் டு, ஓகே நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், எப்படி பண்ணணும்னு தெரியல. தென் ஐ ட்ரை பண்ணுறேன். அடுத்த ஸ்டெப், ஐ கேன் டூ இட், ஐ வில் ட்ரை பண்ணிட்டேன், அப்புறம் ஐ கேன் டூ இட்னு வந்துடுறாங்க லெவலுக்கு. தென் ஐ வில் டூ இட், ஐ கேன் அண்ட் ஐ வில். ஐ கேன் மீன் ஐ ஹாவ் தி கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ஐ ஹாவ் தி வில்லிங்னஸ், மோட்டிவேஷன்ஸ். எஸ் ஐ டிட் இட், தட்ஸ் தி ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாம் எதை எடுத்தாலுமே முதல்ல for even positive thinking people will think, but they will, positive thinking people will go straightly to the last stage. Negative people அப்படியே ரெண்டு ஃபர்ஸ்ட்லேயே நின்றுவாங்க, ஐ வாண்ட், ஐ கான்ட், ஐ வில் ஸ்டாப் ஆகிடும். பாசிட்டிவ் திங்கிங் பீப்புள் ஃபார் எனி திங் நியூ ஃபர்ஸ்ட் வில் ரெசிஸ்ட். பீப்புள் வில் நாட் அக்செப்ட் எனி சேஞ்ச், they will resist. So first I won't do it,
slightly improve, I cannot do it, then I want to do it. How do I do it? Then I will try, I can, I will, yes, I did it. These are the steps people will go. You have to find out in which step you are. ஓகே, பாசிட்டிவ் திங்கிங் சொல்கிறோம். அதுக்கு எப்படி எல்லாரும் பண்ண முடியுமா? அதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க. there are two choices. Daily while getting up, you have two choices. One is think about sad and bad incidents and worry throughout the day and make it dull. ஏதோ முதல் நாள் நடந்த ஒரே பேட் இன்சிடென்ட்டே மனசில் நினச்சிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக டல்லாக இருக்க போகிறீங்களா? இல்லை திங்க் அபவுட் குட் அண்ட் ஹாப்பி இன்சிடென்ட்ஸ் அண்ட் பி ஹாப்பி த்ரூ அவுட் தி டே. People will select the second thing. Positive people will think, okay, happened is happened, don't worry about it. Think about a good and happy incidents and be happy throughout the day. This is first. The ரெண்டு சாய்ஸில் எந்த சாய்ஸ் எடுக்கிறீங்க பாருங்க. You take the second one, be happy. And if something mistake happened, worry about the mistake or try to learn the lesson from the mistake. அந்த லெசன்லேருந்து என்ன எப்படி எடுத்துக்கிறீங்க? லேர்னிங் லெசன் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேக் இஸ் ஈஸியர், பட் அதெல்லாம் டெம்பரவரி. லேர்னிங் ஃப்ரம் யுவர் ஓன் மிஸ்டேக் இஸ் காஸ்ட்லியர் பட் பெர்மனன்ட். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு கிடைக்கிறது தான் பெர்மனன்ட். அடுத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸு தெரிஞ்சு அந்த நேரத்துக்கு சரி மாதிரி தெரியும், பட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ லேர்னிங் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேக் இஸ் ஈஸியர் பட் டெம்பரவரி. அதில் கிடைக்கக்கூடிய அவுட்புட் இஸ் டெம்பரவரி. லேர்னிங் ஃப்ரம் யுவர் ஓன் மிஸ்டேக் இஸ் காஸ்ட்லியர் பட் பெர்மனன்ட். தட் லேர்னிங் இஸ் பெர்மனன்ட். ஸோ ட்ரை டு லேர்ன் லெசன்ஸ் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். மூணாவது, அதே மாதிரி எனிபடி டாக் ராங் ஒப்பீனியன் அபவுட் யூ. உங்களை பற்றி ஏதோ கமெண்ட் அடிக்கிறாங்க, இல்லை ஏதோ சொல்கிறாங்க சரியில்லை அப்படி இப்படின்னு. அனலைஸ் த ரீசன் அண்ட் கரெக்ட் இட். பிகம் அப்செட் அண்ட் ஒரி அபவுட் தட். இதை எதில் பண்ண போகிறீங்க? அனலைஸ் பண்ணுங்க. நம்மளை அந்த மாதிரி மிஸ்டேக் சொல்கிறாங்க, என்ன ரியலி என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணோம்? அனலைஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கிரிட்டிசைஸ் ஆர் பிகம் அப்செட். ஸோ இந்த 3 ப்ராக்டிஸை டெய்லி பண்ணி பாருங்கள். காலையில் எழுந்த உடனே அவாய்ட் பேட் திங்ஸ், திங்க் ஒன்லி பாசிட்டிவ் திங்ஸ் அண்ட் கீப் யுவர் செல் ஹாப்பி. செகண்ட், ட்ரை டு லேர்ன் லெசன்ஸ் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ், டோன்ட் ஒரி அபவுட் இட். And analyze the reason anybody is commenting, analyze the reason and become happy. Life is not a chance, it is a choice. Your life is in your hand. So if you are happy and positive thinking, what are the things you are going to get? First, you will get motivated, you will become enterprising, become optimistic, you will become determined, you will become strong, and you will be encouraged, and naturally finally you will get the happiness. These are the things. Positive, the effect of positive thinking. You will be motivated, you will become enterprising, imaginative, optimistic, determined, strong, encouraged, and finally you will be happy. That's not the ultimate aim. You want to be happy, enjoy the life positively. For that you are thinking manambol valvu. According to John Hopkins medicine, positive thinking is linked to a wide range of health benefits. Longer life span இருக்கும். ஓரில் அனலைஸ் பண்ணி பார்த்தா யார் இருக்காங்கன்னா பாசிட்டிவ் திங்கர்ஸ். ஒரு தடவை ஒரு சர்வே எடுத்தாங்க, யார் ரொம்ப நாள் ஹாப்பியாக இருக்காங்க, உயிரோடு இருக்கிறாங்கன்னு. இட்ஸ் நாட் அ பீப்புள் டூ ஹூ ரெகுலர் எக்ஸசைஸ். அவங்க இல்லை. டெய்லி வாக்கிங் போகிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கா, அவங்க ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும் இல்லை. ரெண்டாவது, பணக்காரங்களாக இருக்கிறாங்களா, அவங்க தான் ரொம்ப நாள் இருக்கிறோம் இல்லை. எந்த காரணமும் இல்லை. கடைசியில் அவங்க அனலைஸ் பண்ணதில் ஹூ இஸ் ஹாப்பி வித் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சந்தோஷமாக பாசிட்டிவாக திங்க் பண்ணி எல்லாரோட சிரித்து ஹாப்பியாக இருக்கிறாங்களோ, தே ஒன்லி லிவ் லாங் லைஃப். ஸோ திஸ் பாசிட்டிவ் திங்கிங் மேக் யூ லாங்கர் லைஃப் ஸ்பேன், லெஸ் பிகாஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் லெஸ், லோயர் ரேட்ஸ் ஆஃப் டிப்ரெஷன்ஸ். தே ஹேவ் தி சென்ஸ் ஆஃப் ஹியூமர். எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுக்கிறாங்கன்னா சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும் அவங்களுக்கு. இன்க்ரீஸ் ரெசிஸ்டன்ஸ் டு தி காமன் கோல்டு. இதெல்லாம் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ். Better stress management and coping skills, lower risk of cardiovascular disease, heart attacks இருக்காது அவங்களுக்கு. Increased physical well-being. எப்போ ஹார்ட் அட்டாக் வருது, ஒரி பண்ணும்போது தான் வரும். நெகட்டிவ் பீப்புள் வில் கெட் ஆல்வேஸ் ஒரி, டிப்ரெஸ்ட். ஸோ பாசிட்டிவ் திங்கர்ஸு தேர் வில் நாட் பி எனி ஹார்ட் அட்டாக். பெட்டர் சைக்கலாஜிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும் உங்களுக்கு. When bad things happen to the bad people, they become worse. Whereas it happened to a good people, they become better people. அதனால் ஒரு பாசிட்டிவ் திங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துன்னா அவங்க இன்னும் பெட்டர் ஆகிடுவாங்க. அதை அனலைஸ் பண்ணி அதை எப்படி அவாய்ட் பண்ணணும், எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ பேட் திங்ஸ் ஹேப்பன் டு தி பேட் பீப்புள் ஆர் நெகட்டிவ் திங்கர்ஸ், தே வில் பிகம் ஒர்ஸ், ஸ்டில் ஒர்ஸாக போய்ட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தே வில் கிரிட்டிசைஸ், டிப்ரெஸ். வேரஸ் இட் ஹேப்பன் டு குட் பீப்புள், தே பிகம் ஸ்டில் பெட்டர் பீப்புள்.
Similarly, a psychologist, அவர் நோட்டிஃபை பண்ணும்போது என்னன்னா, பேசிக் எமோஷன்ஸ் ஆஃப் எனி ஹியூமன் பீயிங், ஹாப்பினஸ், சேட்னஸ், டிஸ்கஸ்ட், ஃபியர், சர்ப்ரைஸ் அண்ட் ஆங்கர். ஒன்று சந்தோஷம் இருக்கும், இல்லைன்னா வருத்தம், இல்லைன்னா ஏமாற்றங்கள், பயம், சர்ப்ரைஸ் அண்ட் ஆங்கர். These are the things are the basic. Interestingly, that 4 out of 6 of these fall into negative category. Any human being, this is common things. இந்த ஆறில் எடுத்தீங்கன்னா ரெண்டே தான், ஹாப்பினஸும் சர்ப்ரைஸும் தான் பாசிட்டிவ். சேட்னஸ், டிஸ்கஸ்ட், ஃபியர், ஆங்கர், திஸ் ஆர் ஆல் நெகட்டிவ். ஸோ பேசிக்கலி ஹியூமன் பீயிங் வந்து நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ வி ஹேவ் டு ஓவர் கம் ஆல் தீஸ் திங்ஸ். அதுக்கு ஒன்லி ஒன் வே இஸ் தி பாசிட்டிவ் திங்கிங். திஸ் இந்த ஹியூமன் நேச்சர், அது எந்த ஃபாரினராக இருக்கலாம், இந்தியனாக இருக்கலாம், புவரோ, மேல் ஆர் ஃபீமேல், எனி கேட்டகரி, திஸ் இஸ் தி காமன் திங்ஸ். ஸோ யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் ஹாப்பினஸ் அண்ட் சர்ப்ரைஸ், சேட்னஸ், டிஸ்கஸ், ஃபியர், ஆங்கர், இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க இருக்கும். இல்லைன்னு இல்லை, அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். எப்போ ஆங்கர், எப்போ கோவப்படணும் அதுக்கு இருக்குது, எப்போ பயப்படணும், எதுக்கு பயப்படணும்னு இருக்குது, எப்போ டிஸ்கஸ்ட் இருக்கணும், எப்போ சேட்னஸ் வேணும், அதையும் பின்னால் சொல்கிறேன், எதுக்கு யூஸ் ஆகுங்கிறது. பட் generally you develop these things, happiness and surprise. Generally you remove the question marks and improve the exclamation marks. Why, how அப்படின்னு கொஸ்டின் மார்க் இருக்கக்கூட, ஒய்ன்னு ஆச்சரியமாக கேட்டிங்கன்னா அது பாசிட்டிவ், ஹவுன்னு ஆச்சரியமாக கேட்டிங்கன்னா அது பாசிட்டிவ். ஏன் இப்படி நடந்தது, ஒய் இட் ஹேப்பன், ஹவு இட் ஹேப்பன். ஸோ யூ ரிமூவ் தி கொஸ்டின் மார்க்ஸ் பை தி எக்ஸ்கிளேஷன் மார்க்ஸ், தென் யூ கேன் இம்ப்ரூவ். இப்போ இதே இது பார்த்தோம், ஃபியரும் நமக்கு வேண்டியிருக்கு. They have served an evolutionary purpose of our survival, health or well-being. Even negative emotions, these negative emotions also required for sometimes. Fear is our signal that something is wrong and protect us from danger and allows us to survive. And the பயம் இருக்கிற 99% of the people are good because of the fear and shame. சொசைட்டியில் ஏதாவது தப்பு பண்ணிட்டா நம்மளை ஷேமாக இருக்குங்க, இல்லை அந்த பயத்தினால தான் நல்லவங்களா இருக்கிறாங்க. தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணமே ஃபியர் தான். So this fear also became a positive wherever it's required. Fear is our signal that something is wrong. எங்கேயோ பார்க்குறோம், பயம் ஏற்படுனா ஏதோ ஃபயர் இருக்குது, கரண்ட் இருக்குது, ஏதோ ப்ராப்ளம், இல்லை மேலேருந்து விழுந்துடுவோம், இந்த மாதிரி பயம் இருக்கிறது நல்லது தான். சேட்னஸ் என்ஹான்சஸ் ஃபீலிங்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் அண்ட் எம்பதி அண்ட் பில்ட்ஸ் கம்யூனிட்டி. யாராவது ஒரு துக்க வீட்டுக்கு போனால் அவங்களுடைய துக்கத்தை ஷேர் பண்ணிக்கணும். யூ வில் பிகம் ஷேர், தட் நத்திங் ராங் இன் இட். ஸோ அதுவும் ரிக்குவயர்மெண்ட் தான், பட் எங்கேங்கிறது தெரிஞ்சுக்கணும். Disgust, it provides an adverse reaction and steers away from things that could cause harm or be contagious. வேண்டாத செயலை செய்யக்கூடாதுங்கிறது தான் இந்த டிஸ்கஸ் பண்ணுறோம். ஷேம் அண்ட் கில்ட் urges us to do the right thing and correct our wrongs. அந்த ஒரு பயம் இருக்கிறதுனால தான், நமக்கு ஒரு அவமானம் வரும்னு பயந்து தான் நிறைய பேர் தப்பு பண்ணாமல் இருக்கிறாங்க. பேசிக்கலாக இல்லை, பேசிக் குவாலிட்டியில் எல்லாருக்கும் தப்பு பண்ணுவாங்க, யாரும் பார்க்கலைன்னா தப்பு பண்ணுறாங்க. பட் அந்த ஷேம் சொசைட்டியில் வருங்கிறதுனால தான் நல்லவங்களா இருக்கும். ஸோ அது ரிக்வயர்ட் தான். Anger is a protection mechanism that inspires action and causes us to do something to change the situations. கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படணும், நம்ம எங்கெங்கே வெகுளி வேணுமோ வெகுளி வேணும், கோவப்படுற இடத்துல பட்டு தான் ஆகணும், அதுதான் நல்லது. ஸோ இந்த நெகட்டிவ்ல என்னென்ன இருக்குன்னா, இட் இஸ் நார்மல். நீங்கள் அதனால் பாசிட்டிவ் சொல்கிறாங்களே, எனக்கு கொஞ்சம் கோவம் வருதுன்னா, கரெக்டான கோவம் இருந்தால் தப்பு கிடையாது. பட் யூ ஷுட் வித் அ குட் ரீசன்ஸ். எவரிபடி வில் கெட் ஆங்கர், பட் ரேர்லி வித் அ குட் ரீசன் சொல்லுவாங்க. நல்ல காரணத்துக்காக கோவப்படுறவங்க ரொம்ப கம்மி, சட்டன்னு கோவம் வர்றது படக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு கெட் ஆங்க்ரி, இட்ஸ் ஃபார் ஏ குட் ரீசன். தே ஆர் நார்மல். தி நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஆல்சோ நார்மல். தே ஹாவ் பாசிட்டிவ் இன்டென்ஷன், மீன்ஸ் இட்ஸ் குட். பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்ந்த நன்மை பயக்குங்கிற மாதிரி அது. இஃப் யூ ஹேவ் ஏ பாசிட்டிவ் இன்டென்ஷன், தே ஆர் ஏ வார்னிங் சிக்னல். தே இன்ஸ்பயர் ஆக்ஷன். தே அலோவ் அஸ் டு லிவ் ஹோல்ஹார்ட்டட்லி. தே ப்ரொவைட் ரிலீஃப். தே பில்ட் விஜிலன்ஸ். இந்த பயம், ஷேம் எல்லாரும் நம்ம விஜிலண்ட்டாக இருக்கிறோம் சொசைட்டியில். எதுவும் வந்துடக்கூடாது, நமக்கு ஷேம் ஆகிடக்கூடாது, தப்பு நடந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தே பில்ட் விஜிலன்ஸ். ஸோ ஃபார் பாசிட்டிவ் சொன்னால் நெகட்டிவே கூடாதா அப்படின்னு. நெகட்டிவ்ங்கிறது இல்லை, அதோட இன்டென்ஷன் பாசிட்டிவாக இருக்கணும். கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கணும், குட் ரீசன் இருக்கணும் அதுக்கு பிஹைண்ட். ஆங்கர் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ், ஃபியர் டு ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் டேஞ்சர், sadness to connect us with those we love, disgust to reject what is unhealthy. தேவையில்லாத விடுறோம், அதான் டிஸ்கஸ்ட்னு. ஸோ
I will give a take-home message. You note down all these messages. Your nature is your future. எல்லாம் பஞ்சிங் டயலாக். Your nature is your future. Never try to defeat others. Always try to win others. அதை முக்கியமாக வச்சுக்கணும். நம்மளுடைய எய்ம் வந்து நீங்கள் வின் பண்ணணுமே தவிர அடுத்தவங்களை, அதான் நீ வாழ பிறரை கெடுக்கான்னு சொல்கிற மாதிரி, நெவர் ட்ரை டு டிஃபீட் அதர்ஸ், ஆல்வேஸ் ட்ரை டு வின் அதர்ஸ். அவங்களுடைய ஹார்ட்டை வின் பண்ணுங்க. த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஒன் ஹியூமன் பீயிங் கேன் கிவ் டு அனதர் இஸ் ரெஸ்பெக்ட். பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்கு ஈகோ இருக்கும். ஈகோக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிற அடுத்தவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, தன்னுடைய மதிப்பும் குறையாம பார்த்துட்டு தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஈகோங்கிறது அப்படி இல்லை. தே வில் திங்க் ஒன்லி அபவுட் செல்ஃபிஷ். They will not respect others' feelings. That's the ego. Ego and self-respect are slight variations. The greatest gift one human being can give to another is respect. Show kindness when others are in trouble. Show courage when you are in trouble. நீங்கள் ட்ரபிளில் இருக்கும்போது ஐயோன்னு செல்ஃப் பிட்டியில் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. எனக்கு இப்படி ஆகிட்டேன்னு வருத்தப்பட்டதில் ஒன்றும் இல்லை. ஒய் டு மீ ஒன்லி, அது ஒரு கொஸ்டின் உண்டு. கிளாஸில் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீங்கள் மட்டும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏன் நான் மட்டும் பாஸ் பண்ணிட்டேன்னு நீங்கள் வருத்தப்படுறது இல்லை. அதே இது ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் வந்தோன்னா எனக்கு மட்டும் ஏன் நடக்குது, மற்றவங்களுக்கு நடக்கலைன்னு உங்களுக்கும். ஸோ எப்படி உங்கள் ஒய் டு மீ, நல்லது வந்தால் மட்டும் எனக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னு யாரும் நினைக்கிறது, எல்லாருக்கும் நல்லதாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைண்ட்னஸ் when others are in trouble. ஸோ courage when you are in trouble. Believe more in lifeline than in deadline. ஒரு டயத்துக்குள்ளே முடிக்கணும்னா அந்த டெட்லைனே நினச்சி பயப்படாதுங்க. அதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத லைஃப் லைனை பார்க்கணும், தென் தி டெட்லைன். Education not only gets success but also to withstand in failure. This is more important. படிக்கிறது எல்லாமே எப்படின்னா ஒரு ஃபெயிலியர் வந்ததுன்னா எப்படி அதில் வித்ஸ்டாண்ட் ஆகுதுங்கிறது தான். மற்றபடி சக்ஸஸ் ஆகுங்கிறது செகண்ட். ஆனால் இட்ஸ் குட், பட் மெயின் எய்ம் ஃபார் எஜுகேஷன் இஸ் டு வித்ஸ்டாண்ட் இன் ஃபெயிலியர்ஸ். ஒரு ப்ராப்ளம் வந்தால் எப்படி சால்வ் பண்ணணும், அதில் எப்படி நம்ம வித்ஸ்டாண்ட் ஆகணும். ஒரு பையன் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாங்க, உடனே ஒரு பெரியவர் இருக்கிறார், என்ன பண்ணு, ஏன் கயிறு வாங்கி வச்சுக்கணும், இல்லை தூக்கு போடுறதுக்காக வச்சுருக்கேன், அதை எடுத்து ஒழிச்சு வச்சிட்றேன்றார் அவர். அதனால கத்தி வச்சுருக்கேன். சரி அதையும் ஒழிச்சிட்டேன், நான் பாய்சன் வாங்கி வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்துக்கிட்டு மேலேருந்து போய் இப்படி சொல்கிறோம். உடனே அவர் கேட்டார், சாகிறதுக்கு இத்தனை வழியை தெரிஞ்சு வச்சுக்கிறேன், வாழ்கிறதுக்குன்னு ஒரு வழி கூட அவனுக்கு தெரியலன்னு கேட்குறாரு. அந்த மாதிரி எஜுகேஷன் ஃபெயிலியரில் எப்படி ஸ்டாண்டுங்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகணும். நமக்கு எதுக்கு உள்ள வழிகளில் தெரிஞ்சு வச்சுக்கிறது, நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக. ஸ்டார்ட் வேர் யூ ஆர், யூஸ் வாட் யூ ஹேவ் அண்ட் டூ வாட் யூ கேன். இதை டெய்லி எழுதி வச்சு பாருங்கள். நீங்கள் இது போகிறோம், நமக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குது அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாம் வந்த அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா லைஃப் முடிஞ்சிடும். ஸோ ஸ்டார்ட் வேர் யூ ஆர், யூஸ் வாட் யூ ஹேவ், டூ வாட் யூ கேன். யுவர் லைஃப் மஸ்ட் பி அன் எக்ஸாம்பிள் டு அதர்ஸ், நாட் ஏ வார்னிங் டு அதர்ஸ். இவர் மாதிரி வாழணும்னு சொல்லுமே தவிர இவர் மாதிரி வாழக்கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி அ எக்ஸாம்பிள், பிகம் ஏ குட் எக்ஸாம்பிள், not a warning to others. There are take-home messages. All cannot be the top branches of a tree, though all springs from the same root. ஒரே மரத்தில் வர எல்லாமே ஒரு கிளை சைடில் போகும், ஒரு சைடு இங்கே போகும். ஒன்று தான் டாப்பில் இருக்க முடியும், எல்லா கலையும் டாப்பில் போய் இருக்க முடியாது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு டைரக்ஷனில் போவாங்க லைஃப்பில். டோன்ட் கம்பேர் அதர்ஸ். சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு மூவ் பேக்வர்ட் டு கெட் எ பெட்டர் ஸ்டெப் ஃபார்வர்ட். சில நேரங்களில் விட்டு கொடுத்தா போகணும். People with positive thinking will enjoy every moment of life, whether it is a pressure or pressure. ப்ரெஷர் வந்தாலும் ஏற்றுக்கிறவங்க. ஆஃபீஸில் நிறைய ஒர்க் வந்துன்னு வச்சுங்க, they will enjoy. நிறைய ஒர்க்லோடு வர they will enjoy it. That pressure they will enjoy. அது ப்ளஷராக இருக்கட்டும், ப்ரெஷராக இருக்கட்டும். பாசிட்டிவ் திங்க்னா ரெண்டையும் என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க. யூ ஆர் டுடே வேர் யுவர் தாட்ஸ் ஹவ் brought you. உங்களோட எண்ணங்கள் இவ்வளோ நேரத்துக்கு கொண்டு பெரிய காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகிட்டாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க, இந்த லெவலுக்கு மேலே வந்துட்டீங்க. 10வது பார்க்கும்போது உங்களோட எண்ணங்கள் தான் உங்களை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வரும். படிக்க முடியும்னு நினச்சிட்டீங்க, படித்தீங்க, +2 முடித்தாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் வந்தாங்க. யூ கம் அப் டு திஸ் லெவல். யூ வில் பி டுமாரோ வேர் யுவர் தாட்ஸ் டேக் யூ. உங்களோட எண்ணங்கள் தான் திருப்பி அடுத்த இருக்கும். நீங்கள் திருப்பி ஃபர்தராக படிக்கணும்னு நினச்சா படிக்கலாம், இல்லை பெரிய வேலைக்கு போனால் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதான் ஆக போகிறீங்க. ஸோ யூ ஹவ் டு ப்ரிப்பேர் ஃபார் இட். யூ ஹவ் டு ப்ரிப்பேர் மென்டலி. You have to make your confidence. In life, nobody is superior, nobody is inferior, but nobody is equal also. இப்போ என்னதான் இருக்க முடியும், அது சுப்பீரியரும் இல்லை, இன்ஃபீரியரும் இல்லை, ஈக்குவலும் இல்லை. People are simply unique, incomparable. You are you, I am I. இதுதான். அடுத்தவனை எதையும் கம்பேர் பண்ணாதீங்க. Everybody is unique. You know that Pauli's exclusion, even no 2 electrons are identicals.
2 எலக்ட்ரான் கூட ஐடென்டிக்கலாக இருக்கு ஒரு ஆட்டம். அப்புறம் எப்படி மனுஷங்க எல்லாம் ஈக்குவலாக இருப்பாங்க? That level, you know that Pauli's exclusion principle in physics says that no two electron can have all the quantum numbers identical. Even in electron levels. ஒரு மரத்தில் 10,000 எல்லாம் இருந்தால் 10,000 டிஃப்ரெண்டாக இருக்கும். நல்ல மைக்ரோஸ்கோப் வச்சு அனலைஸ் பண்ணா ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். Nothing is equal in this world. Nobody is superior, nobody is inferior, and nobody is equal. People are simply unique, incomparable. You are you and am I. இதை நினச்சி ஜாலியாக போன ஒவ்வொருத்தரையும் கம்பேர் பண்ணிட்டு அதர்ஸ் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் இஸ் நாட் யுவர் ஃபெயிலியர். அவன் அச்சீவ் பண்ணிட்டானே நான் பண்ணலையே, அவனோட அக்காம்ப்ளிஷ்மெண்ட் ஒன்றுக்கும் ஃபெயிலியர் கிடையாது. அவன் பண்ணியிருக்கான், நீ தனியாக வேற இதை பண்ணலாம். இஃப் யூ டோன்ட் அக்செப்ட் குட் இன் அதர்ஸ் இட் கிவ்ஸ் யூ என்வி. இஃப் யூ அக்செப்ட் இட் பிகம்ஸ் இன்ஸ்பிரேஷன். அடுத்தவங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அது ஏற்றுக்கலைன்னா பொறாமையாக மாறும். இட் இஸ் அ டிசீஸ். ஜெலசி வரும். அதனால் வந்து இஃப் யூ டோன்ட் அக்செப்ட் குட் இன் அதர்ஸ் இட் கிவ்ஸ் என்வி. இஃப் யூ அக்செப்ட் இட் பிகம்ஸ் இன்ஸ்பிரேஷன். அடுத்தவங்களுடைய நல்ல திறமைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுங்க, அக்செப்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நம்மளும் முன்னேறணும்னு தோணும். அக்செப்ட் பண்ணலன்னா பொறாமையாயிடும். ஹவு டு திங்க் பாசிட்டிவ்லி when you are facing the problem. ஒரு ப்ராப்ளம் வந்துன்னா ப்ராப்ளத்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை தி ப்ராப்ளம், ஓன் தி ப்ராப்ளம் அண்ட் சர்ச் ஃபார் தி ப்ராப்ளம், சர்ச் ஃபார் தி சொல்யூஷன்ஸ். முதல்ல ப்ராப்ளம் என்னன்னு பாருங்க. ஓன் தி ப்ராப்ளம். எஸ், இட் இஸ் மை ப்ராப்ளம். அக்செப்ட். ஒன்ஸ் யூ ஓன் தி ப்ராப்ளம் யூ வில் பி எம்பவர்ட் ஃபார் தி சொல்யூஷன்ஸ். நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கலைன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை வாட் இஸ் தி ப்ராப்ளம். எஸ், இட் இஸ் மை ப்ராப்ளம், ஐ ஹாவ் டு சால்வ் இட். If you take the responsibility, automatically your thinking will come. You will be empowered to do it, and you can search for the solutions. So clarity in mind, purity in heart, ability in hand. It is the root for the success in life. Be positive. Thanks for attending. Yours, Balakrishna. If you have any questions,